இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் லெபனானிலிருந்து நடக்கும் ஹெஸ்பொல்லா தாக்குதல்கள் அதிகரிக்கும் நிலையில் இஸ்ரேலின் இரண்டாவது போர்க்களம் அங்கு திறக்கப்பட சாத்தியம் அதிகரித்துக் கொண்டு போகிறது. லெபனானில் ஹெஸ்பொல்லாவுடன் ஒரு முழு அளவிலான போரின் சாத்தியமான விளைவுகள் பற்றி இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் தாமிர் ஹேமன் சில தகவல்களை வெளியிட்டார். அவரது கூற்றுப்படி இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் ஹெஸ்பொல்லாவுடன் ஒரு முழு அளவிலான போரில் ஈடுபடும் முன் போரின் குறிக்கோள் மற்றும் விளைவுகளை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். லெபனானில் ஒரு முழு அளவிலான போரை தொடங்குவதற்கு முன் அந்த போர் எப்படி முடிவடையும் என்பது பற்றிய ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அத்துடன் போரை ஆண்டு கணக்கில் தொடர்ந்து நடத்த முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் போர் முடிவுக்கு வர வேண்டும். அப்போது ஒரு போர் நிறுத்தத்தை கோர ஹெஸ்பொல்லாவை நிர்பந்திக்கும் காரணி என்ன என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதாவது நம்மிடமுள்ள எதை எதிர்கொள்ள முடியாமல் ஹெஸ்பொல்லா ஒரு போர் நிறுத்தத்தை கோர வேண்டும் என்பது எமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போது காசாவில் ஒரு முழுமையான போர் நிறுத்தத்தை ஹமாஸ் கோருகிறது. அதுபோல ஹெஸ்பொல்லா எப்படியான சூழ்நிலையில் ஒரு போர் நிறுத்தத்தை கோர வேண்டும் என்பது போரை தொடங்குவதற்கு முன் எமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வடக்கு இஸ்ரேலில் ஒரு பெரிய அளவிலான போர் இஸ்ரேலின் பொதுமக்களுக்கு முன்னோடி இல்லாத விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் ஹேமன் எச்சரித்தார். இஸ்ரேலுடன் பெரிய அளவிலான போரை தொடங்கும் திட்டமேதும் தம்மிடம் கிடையாது என்கிறது ஹெஸ்பொல்லா. ஹெஸ்பொல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா கடந்த ஆண்டு தமது வருடாந்த தொலைக்காட்சி உரையில் தமது இயக்கம் முழு அளவிலான போரை நடத்தும் நிலையில் இல்லை என்று கூறினார். இவை எல்லாவற்றையும் மீறி ஹெஸ்பொல்லா ஒரு முழு அளவிலான போருக்கு தயாராகிறது என்பதே அங்குள்ள உண்மை. இதை வேறு விதமாக சொன்னால் ஹெஸ்பொல்லா ஒரு போரை ஆரம்பிப்பதற்கு தயாராகவில்லை, ஆனால் ஒரு போரை எதிர்கொள்ள தயாராகிறது. இன்று ஹெஸ்பொல்லாவின் ஊடகக்குழு 2 காணொளிகளை வெளியிட்டுள்ளது. முதல் காணொளியின் காட்சிகள் தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் சுரங்கப்பாதைக்குள் இருந்து சிலர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை காட்டுகிறது. அந்த காணொளியில் அவர்களது சுரங்கப்பாதையின் தரம் மற்றும் அவை எவ்வளவு சிறப்பாக பராமரிக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஹெஸ்பொல்லா துருப்புக்கள் ஒரு நாட்டின் வளமையான ராணுவம் போல சரியாக சீருடை அணிந்திருப்பதை காணலாம். சுரங்கப்பாதைக்குள் அவர்கள் பயன்படுத்தும் உபகரணங்களையும் அந்த காணொளியில் காண முடியும். ஹெஸ்பொல்லாவின் ஊடகக்குழு வெளியிட்ட அந்த காணொளி பிரச்சாரத்துக்காக படமாக்கப்பட்டு எடிட் செய்யப்பட்ட காணொளி என்ற போதிலும் அதில் ஒரு நேர்த்தி தெரிகிறது. காசாவில் ஹமாஸால் வெளியிடப்பட்ட சுரங்கப்பாதை காணொளிகளில் இருந்து அது முற்றிலும் வேறுபடுகிறது. இரண்டாவது காணொளி தெற்கு லெபனானிலிருந்து ஹெஸ்பொல்லா துருப்புக்கள் வடக்கு இஸ்ரேலின் இலக்குகளை நோக்கி டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏவும் காட்சிகளை காட்டுகிறது. அவர்கள் ஒரு சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே வந்துதான் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை ஏவும் சாதனத்தை இயக்குகிறார்கள். தெற்கு லெபனானின் நிலப்பரப்பை கவனியுங்கள். அப்படியான நிலப்பரப்பில் சுரங்கப்பாதைக்குள் உள்ள எதிரியை கண்டறிந்து தாக்குதல் நடத்துவது மிக கடினம். தெற்கு லெபனானின் நிலப்பகுதி காசா போர் நடக்கும் நிலப்பகுதியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. இது எளிதான போராக இருக்காது. ஹெஸ்பொல்லா இயக்கம் தலைநகர் பெய்ரூட்டிலிருந்து தெற்கு லெபனான் வரை நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை வலையமைப்பை உருவாக்கியுள்ளது. 6 ஹெஸ்பொல்லா தாக்குதல் சுரங்கப்பாதைகளை இணைத்து இந்த நெட்வொர்க் தரையடியே உருவாக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. முன்பு லெபனானில் நடந்த போரில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ஹெஸ்பொல்லாவின் சில சுரங்கப்பாதைகளை அளித்தது. ஆனால் அது நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இப்போது புதிதாக வேறு பல சுரங்கப்பாதைகள் தோன்றியிருக்கலாம். அங்கு அமைக்கப்படும் கூடுதல் சுரங்கப்பாதை நெட்வொர்க்களின் நோக்கம் இஸ்ரேலுக்கு எதிரான போரின் போது ஹெஸ்பொல்லா படைகளின் விரைவான மற்றும் ரகசிய நகர்வை செயற்படுத்துவதற்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரேலிய உளவுத்துறையின் உளவு அறிக்கையின்படி சுரங்கப்பாதை வலையமைப்புக்குள் ஹெஸ்பொல்லாவின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தலைமையகம் கட்டப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதைகள் இஸ்ரேலிய எல்லையிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை நீடித்துள்ளன என்பது சில ஆண்டுகளுக்கு முன்னிருந்த நிலை. ஆனால் இப்போது அந்த சுரங்கப்பாதைகள் இஸ்ரேலிய எல்லை வரை வந்து இஸ்ரேலுக்கு உள்ளே கூட போயிருக்கலாம். தெற்கு லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலுக்குள் ஹெஸ்பொல்லாவால் தோண்டப்பட்ட சுரங்கப்பாதைகளை கண்டு அளிக்கும் முயற்சியில் 2018 ஆண்டு டிசம்பர் முதல் 2019 ஆண்டு ஜனவரி வரை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ராணுவ நடவடிக்கை ஒன்றை நடத்தியது. அதன் பெயர் ஆபரேஷன் நார்தர்ன் ஷீல்ட். அந்த ராணுவ நடவடிக்கையிலும் இஸ்ரேலுக்கு உள்ளே 6 சுரங்கப்பாதைகள் இருந்ததாக IDF கூறியது.
காசா பகுதியில் நடந்து வரும் போரை லெபனானுக்குள் விரிவுபடுத்த ஹெஸ்பல்லா விரும்பவில்லை என்று நேற்று சனிக்கிழமை லண்டனை தளமாக கொண்ட அரபு மொழி பத்திரிகை அஷாக் அல் அப்தாத்திடம் பெயர் குறிப்பிட விரும்பாத ஹெஸ்பல்லா அதிகாரியொருவர் கூறினார். பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் லெபனான் எல்லையில் சில மோதல்கள் நடந்தாலும் ஈரானிய ஆதரவு ஹெஸ்பல்லா இயக்கம் இஸ்ரேலுக்குள் தனது சொந்த போரை தொடங்கவில்லை என்று நம்பப்படுகிறது. ஆனால் ஹெஸ்பல்லா விரும்பியோ விரும்பாமலோ போர் அவர்களை தேடி வரலாம் என்பதே இன்றுள்ள சூழ்நிலை. இஸ்ரேலிய தாக்குதல்களில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு உயர்மட்ட ஹெஸ்பல்லா தளபதி வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது கொல்லப்பட்டார். வியாழக்கிழமை மற்றொரு ஹெஸ்பல்லா தளபதி இருந்த கட்டளை தளம் கடலில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையால் தரைமட்டமாக்கப்பட்டதால் அவரும் கொல்லப்பட்டார். இஸ்ரேலிய தாக்குதல்களில் தளபதிகள் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்க வடக்கு இஸ்ரேல் மீது ஹெஸ்பல்லா நூற்றுக்கணக்கான ராக்கெட்கள், ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவுகிறது. பல மாதங்களாக நடந்த சிறு சிறு மோதல்களுக்கு பின்னர் லெபனானில் ஒரு பெரிய அளவிலான இஸ்ரேலிய போர் பற்றிய சாத்தியங்கள் மீண்டும் ஏற்பட்டுள்ளன. லெபனானில் இருந்து இயங்கும் ஈரானிய ஆதரவு இயக்கமான ஹெஸ்பல்லா தமது தளபதி தலைப் சமி அப்துல்லா மீது செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது 200க்கும் மேற்பட்ட ராக்கெட்கள், ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவியது. அதன்பின் இஸ்ரேல் மற்றொரு ஹெஸ்பல்லா தளபதி மீது தாக்குதல் நடத்தியது. தவிர ஹெஸ்பல்லா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இஸ்ரேலும் தமது தாக்குதல்களை தெற்கு லெபனானுக்குள் அதிகரித்துள்ளது. ஹெஸ்பல்லா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து சென்றால் ஒரு கட்டத்தில் அது போர் என்று பார்க்கப்படும். அப்படியொரு சூழ்நிலையை நோக்கியே இந்த தாக்குதல்கள் போகின்றன அல்லது போக வைக்கப்படுகின்றன. நாம் குறிப்பிட்ட அந்த தொடர் தாக்குதல்களை உன்னிப்பாக பாருங்கள். அவற்றில் ஒரு இழுத்துச் செல்லும் பாணி, தட்ஸ் a drag pattern இருப்பது நன்றாக தெரியும். அந்த drag pattern தான் போரை நோக்கி ஹெஸ்பல்லாவை இழுத்துச் செல்லும் தந்திரம். அது என்னவென்று பார்க்கலாம். இருதரப்பு மோதலின் ஆரம்ப வாரங்களுடன் ஒப்பிடும்போது ஹெஸ்பல்லாவின் தாக்குதல்களின் நோக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டது இப்போது நன்றாக தெரிகிறது. அதை மேலும் அதிகப்படுத்தவே இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF விரும்புகிறது என்பதும் நன்றாக புரிகிறது. இதை வேறு விதமாக சொன்னால் ஹெஸ்பல்லாவை ஒரு பொறியில் சிக்க வைப்பதற்காக இழுத்துச் செல்கிறது இஸ்ரேல். இதை செய்தால் ஹெஸ்பல்லா தனது தாக்குதல்களை இஸ்ரேலுக்குள் அதிகரிக்கும் என்பதை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை இப்போது நன்றாக புரிந்து கொள்கிறது. ஹெஸ்பல்லாவின் தளபதிகள் மீது தாக்குதல் நடந்தால் அதை பார்த்து கொண்டு ஹெஸ்பல்லாவால் சும்மா இருக்க முடியாது. ஹெஸ்பல்லா இஸ்ரேலுக்குள் தமது தாக்குதல்களை அதிகரிக்கும். அதனால் தான் ஹெஸ்பல்லாவின் தளபதிகளை தேடி தேடி குறிவைக்கிறது இஸ்ரேல். இதில் இஸ்ரேலுக்கு 2 பலன்கள் உள்ளன. முதலாவது, ஹெஸ்பல்லா தமது தளபதிகளை இழக்கிறது. அது அவர்களது படைகளின் கட்டளையிடும் பலத்தை குறைத்து விடுகிறது. இரண்டாவது, ஹெஸ்பல்லாவின் தாக்குதல்களை அதிகரிக்க வைத்து அதை ஒரு முழு அளவான போராக மாற்றினால் அமெரிக்காவும் காட்சிக்குள் வருவது தவிர்க்க முடியாத விஷயமாக மாறும். இஸ்ரேலுக்குள் ஹெஸ்பல்லா ஒரு போரை தொடங்கினால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவ அங்கு வரும் என்று ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியுள்ளார். அமெரிக்கா வர வேண்டும் என்பதற்காகவே இஸ்ரேல் இப்போது கதவுகளை திறந்துள்ளது அவர்களது வடக்கு எல்லையில். வெளிப்படையாக பார்க்கும்போது இஸ்ரேலை தாக்கும் விஷயத்தில் ஹெஸ்பல்லா மிகவும் துணிச்சலாக மாறி வருகிறது என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. ஹெஸ்பல்லா ஒரு போரை நோக்கி இழுத்துச் செல்லப்படுகிறது. ஹெஸ்பல்லாவின் தாக்குதல்கள் அதிகரிக்கப்படுவதை பார்த்து இஸ்ரேலியர்கள் ஆச்சரியப்பட மாட்டார்கள். ஏனென்றால் அதை எதிர்பார்ப்பதே அவர்கள்தான், அதை செய்ய வைப்பதும் அவர்கள்தான். ஆனால் அதை செய்வதை தவிர ஹெஸ்பல்லாவுக்கு வேறு வழியில்லை. இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் தாமிர் ஹேமன் போரை ஆண்டு கணக்கில் தொடர்ந்து நடத்த முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் போர் முடிவுக்கு வர வேண்டும். அப்போது ஒரு போர் நிறுத்தத்தை செய்ய ஹெஸ்பல்லாவை நிர்பந்திக்கும் காரணி என்ன என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று கூறினார் என இந்த காணொளியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம் அல்லவா? போர் நிறுத்தத்தை செய்ய ஹெஸ்பல்லாவை நிர்பந்திக்கும் காரணி அமெரிக்கா என்பதே இஸ்ரேலின் கணிப்பு. காட்சிக்குள் அமெரிக்காவும் இருந்தால் போரை அதிக காலத்துக்கு தொடர ஹெஸ்பல்லாவால் முடியாது. அதற்கான பணபலமும் ஆயுத பலமும் ஹெஸ்பல்லாவிடம் கிடையாது. ஆனால் அமெரிக்காவிடம் அது தாராளமாக உண்டு.